வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கி வருதம்மா, பொங்கி வருதம்மா, இன்னைக்கு மாட்டு பொங்கல் பார்க்கலாம் வம்மா, பார்க்கலாம் வம்மா. ஏன்னு கேட்டா, முதல் நாளைக்கு போகி பற்றி பேசியாச்சு, அப்புறம் பொங்கல் கொண்டாடியாச்சு. அடுத்தது உழவனுடைய தோழன் யாரு? மாடு. இந்த மாட்டுக்கு பொங்கல். அது பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாளைக்கு இந்திரனுக்கு மழைக்காக, அடுத்த நாளைக்கு சூரியனுக்கு வெப்பத்திற்காக, இன்னைக்கு யார் உழைக்கிறாங்களோ அந்த உழைக்கும் வர்க்கத்திற்காக. அப்படி இதுக்கு பேர் மாட்டு பொங்கல்னு ஏன் வச்சாங்கன்னா, இன்னைக்கு மாடுகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாலிடே. எப்படின்னு கேட்டால், உழைச்சாச்சு, இதோ இப்போ அறுவடை ஆச்சுப்பா, உனக்கு இனிமேல் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, மாட்டெல்லாம் ஊருணிக்கு அழைச்சிட்டு போய், இல்லை கிணத்து தண்ணி கூட எடுத்து விட்டு நல்லா உருமட்டை நார் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அது உருமட்டை நாருனாக்கா எரியுமானா இல்லை, அதுகளுக்கு சொரிய கொடுத்த மாடு போல் அப்படிம்பாங்க. அதை நல்லா அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டால் அதுவே உடம்ப திரும்பி காட்டும். அழகாக சுத்தமாக குளிச்சுட்டு அது அந்த வெயிலில் காஞ்சிரும். இந்த மாட்டுக்கு மட்டும் ஒரு விஷயங்க, மனுஷனால் முடியாது, எந்த மிருகத்தாலேயும் முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதோட முதுகில் ஒரு ஈ வந்து உக்காந்தா அந்த இடத்த சுழிக்கும், அந்த ஈ பறந்துடும். யாராலையுமே முடியாது. இப்போ நமக்கெல்லாம் எறும்பு கடிச்சா இங்கே நம்ம போய் சொரிகிறோம்ல, அந்த மாடுகளுக்கு மட்டும் மேலே வச்சாக்கா அது அந்த இடத்த அசக்கி அந்த ஈயை போக வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக இருக்கிற மாட்டுக்கு கொம்புக்கு வண்ணம் பூசுவாங்க. அன்றைக்கி அப்புறம் நெத்தியில் நல்லா மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் எல்லாம் வச்சு அன்றைக்கி மங்களகரமாக இருக்கும் எல்லாம். ஆனால் இதுக்கும் அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கும் சம்மந்தம் இல்லை. நான் சொல்கிறது, வீட்டில் ஏர் உழவுக்கு எந்த மாடு போகிறதோ அதுகளை தான் அன்றைக்கி கொண்டாடுவாங்க. அப்புறம் கழுத்தில் கருப்பு கயிறு இருக்கும், கம்பளி கயிறு, அதில் ஒரு சங்கு, பாசிமணி, போர்சலின் அப்படிங்கிறமே மண்ணிலேருந்து பண்ணுற போர்சலின் மணிகள், கலர் கலர் மணிகள், அது திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு சங்கும் கோத்து அந்த கயிறு கட்டுவாங்க. அப்புறம் கழுத்தில் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவாங்க, அரியக்குடி மணியாக்கும் கட்டியிருக்கேன்பாங்க. அரியக்குடி மணிக்கு அவ்வளோ விசேஷமாக. ஏன்னு கேட்டால், இந்த அரியக்குடி மணி சத்தம் கேட்டால் 6 காதத்துக்கு கேட்கும் அப்படிம்பாங்க. அவ்வளவு சிறப்பு அந்த அரியக்குடி மணி. கழுத்தில் இருந்து சலங்கையெல்லாம் போட்டு ஒரு வார்பட்டையில் வச்சு அதையும் போட்டு அதுக்கு அழகு பார்ப்பாங்க. அப்புறம் உருமால் கட்டுவாங்க, நல்ல பட்டு துணி எடுத்து பட்டு உருமால் கட்டுவாங்க. இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்கிறோமே, இது ஜல்லிக்கட்டு வேற. இந்த மாடுகளுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது பார்த்துருக்கேன், இந்த பனைமரத்து இலை இருக்குல்ல, அந்த ஓலை, அதை வந்து சன்னமாக கிழிச்சிருவாங்க, சல்லி சல்லியாக கிழிச்சிருவாங்க. அது எப்படி இருக்குன்னா குஞ்சலம் மாதிரி இருக்கும். அப்புறமா நான் ஹைஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன தெரியுமா செய்வோம், கலர் பேப்பர் வாங்கி தருவாங்க, ஜிகினா பேப்பர் வாங்கி தருவாங்க. அதை கத்திரிக்கோலால் அப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேலே நம்ம ஒரு முடிச்சு போட்டோம்னாக்கா சிலு 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 சிலுன்னு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜல்லின்னு பேராம். அதை என்ன பண்ணுவாங்க, கொம்பில் மாட்டி விட்டுருவாங்க. இதுக்கும் அந்த ஜல்லிக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஜல்லி வந்து சல்லி, இந்த சல்லி கட்டி வச்சுருப்பாங்களா, சல்லின்னா காசு, இந்த 2 கொம்புக்கு நடுப்புற சல்லி காசு கட்டியிருப்பாங்களாம், அதை போய் பிடிக்கிறதுனால தான் சல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அங்கே போக வேண்டாம், உழவர்களுக்கு யார் உதவுறாங்களோ அவங்கள சொல்லுவோம். இதே மாதிரி இதை நம்ம குஞ்சலம் மாதிரி இருக்குல்ல, ஒரு சர்தார்ஜி வந்து ஒரு லாரி கொண்டாந்து நிறுத்தினார். அவர் கிராமத்தில் ஏதோ மூட்டை ஏற்றிட்டு போகிறதா சொன்ன, என்ன உங்களோட லாரியில் என்னத்துக்கு இப்படி எங்கள் ஊர் ஜல்லியை கட்டியிருக்கீங்க என்னத்துக்கு? அதுதான் அழகு, அந்த லாரிக்கே அழகு, அதுதான், இது பேர் பராந்தா அப்படின்னார். ஆக மொத்தம் தனக்கு யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி குஞ்சலங்கட்டி பார்க்கறது ஒரு அழகு போல் நான் நினச்சிக்கிட்டேன். அவரோடது நல்ல ரோஸ் கலரில் ஜிகினா பேப்பர்லலாம் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் சாதாரண பேப்பரில் இந்த கொம்பில் அப்படி மாட்டுவாங்க, சல்லி அப்படிம்பாங்க. அப்படியே அழைச்சிக்கிட்டு போவாங்க. அந்த பொங்கல், அதுகளுக்கெல்லாம் பொங்கல்லாம் வைப்பாங்க. அதுக்கு முன்னால் அந்த வெயிலில் காயறதுக்காக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து இந்த வண்ணம் காஞ்சு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாலேயே மூங்கில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மூங்கில் வாங்கிட்டு வந்து நல்லா சீவி பட்டி அப்படிம்பாங்க.
அவருக்கு பேரே பட்டி ஆவுடையார் அப்படின்னு பேர். ஆவுடையார் அப்படின்னா சிவன். பட்டி அப்படின்னாக்கா இப்போ இந்த மூங்கில்லாம் வருது இல்லை, இப்படி ஒரு மூங்கில், இப்படி ஒரு மூங்கில், குறுக்க ஒரு மூங்கில், இப்படி ஒரு மூங்கில், பட்டி பட்டியை ஜன்னல்லாம் அப்படி வச்சு கட்டுவாங்க, அதுதான் பட்டி. அதுக்குள்ளே பட்டிக்குள்ளே ஆட்டெல்லாம் அடைச்சிட்டியா அப்படிம்பாங்க தெரியுமா. ஆடெல்லாம் அடைக்கிறதும் பட்டி அடைக்கிறதுன்னு தான் பேர். அந்த மாட்டு தொழுவத்தை சுற்றி இந்த பட்டியை வச்சுட்டு அந்த பட்டிக்கு கும்பிடுவாங்க. சந்தன குங்குமம் வச்சு பட்டியாரே பட்டியாரே ஆவுடையாரே காக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டிக்கு கும்பிட்டு, அப்புறமா அதுக்கு உள்ளே இருக்கிற மாடெல்லாம் அங்கே உள்ளே தான் இருக்கும். இவங்க அந்த பட்டியாரை சுற்றி வருவாங்க. 4 பேர் விரதம் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான், பட்டியாரே அசனம், பட்டியாரே அசனம், பட்டியாரே அசனம்னு 3 தரம் சொல்லுவான். அப்புறம் பட்டியாரே வாய் கழுவு, பட்டியாரே ஒத்தொத்தரம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். பட்டியாரே உண்ணு அந்த பொங்கல்லாம் அங்கே படைச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியில் பட்டியாரே வாய் கழுவு அப்படின்னுட்டு இந்த படைச்ச பொங்கலை முதல்ல இந்த பட்டிங்கிறோமே தட்டிங்கிறது தென்னை மரத்தில் பண்ணுறது, பட்டிங்கிறது மூங்கிலில் பண்ணுறது. இந்த பட்டியாருக்கு கும்பிடு போட்டுட்டு அப்புறம் இந்த மாட்டுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு கையால் எடுத்து ஊட்டி விடுவாங்க. ஒருத்தர் வாயை தொடச்சி விடுவார். வாயை தொடச்சி அந்த பாத்திரத்தில் அப்படி கையை இது பண்ணுவார். அது பேர் எச்சத்தண்ணின்னு பேர். இந்த எச்சத்தண்ணியை தான் சுற்றி தெளிப்பாங்க. இது என்னன்னு கேட்டால் நோய் நொடி வராமல் காப்பாற்றும் அப்படின்ட்டு அந்த மாடுகளுக்கு உண்டான ஒரு மகிமையும் அவ்வளவு ஒரு முக்கியத்துவமும் நம்ம மனுஷங்களுக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லைங்கிறது நல்லா புரியுது. அந்த மாதிரி பட்டியாருக்கு அவ்வளவு பெருசாக கும்பிட்டுட்டு அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாட்டெல்லாம் ரொம்ப பெருமையாக எல்லாரும் அவங்கவுங்க மாட்டை அப்படியே அழைச்சிக்கிட்டு போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டு வாசலில் வந்ததுக்கப்புறம் அந்த அவங்க போடுற கோஷம் அவ்வளோ அழகாக இருக்கும். பொங்கலோ பொங்கல், பால்பான பொங்க, பட்டி பெருக, பார்த்த கண்ணு வெடிக்க. அந்த எதுக்கு பார்த்த கண்ணு வெடிக்கன்னா, என் மாடெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் கண்ணு போட்டுருவீங்க, நோவும் நொடியும் தெருவோட போக அப்படின்னு சொல்லி 3 தரம் சொல்லுவாங்க. இதையே அந்த ஒத்த பொங்கலோ பொங்கல்னோடனே எல்லாரும் கத்துவாங்க. அந்த கேட்குற அந்த சத்தமும் அந்த மாடு வேற அப்படி சலங்கையெல்லாம் கலகலான்னு ஆட்டிக்கும். அதுக்கு என்ன புரியுமோ தெரியல. பட்டி பெருக அப்படின்னாக்க அந்த பட்டியில் அடைக்கப்படும் மாடுகள் பெருக வேண்டும், ஆவினம் பெருக வேண்டும். ஆவினம் இருந்தால் தானே மற்ற காளையும் பிறக்கும் இல்லையா. பொங்கலோ பொங்கல், பால்பான பொங்க, பட்டி பெருக, பார்த்த கண்ணு வெடிக்க, நோய் நொடியெல்லாம் தெருவோட போக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை வீட்டு வாசலில் நிறுத்தி அதுங்களுக்கு சூடம் சாம்பிராணி காட்டுவாங்க. சாம்பிராணி காட்டிட்டு குங்கிலியம்னு சொல்லுவாங்க. குங்கிலியம் எல்லாம் காட்டிட்டு அதுக்கு இந்த இடத்துல சிலு சிலுன்னு அந்த குஞ்சலத்தை கட்டிகிட்ருக்கும், கழுத்தில் நல்லா உருமால் கட்டிகிட்ருக்கும், மஞ்சளும் குங்குமம் வச்சு அழகாக இருக்கும். சாதாரணமாகவே மையிட்ட மாதிரி காளை மாடு கண்கள். நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இந்த மையிட்ட கண்களை போல் மான் மாதிரி காளை மாட்டு கண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. நீங்கள் நம்புவீங்களா? மிளகா, கடுகு, உப்பு எடுத்துகிட்டு நல்லா அந்த மாட்டுக்கு சுற்றி அந்த சாம்பிராணி போட்டாங்கல்ல அந்த நெருப்பில் போட்டு நல்லா வைக்கோலையும் போட்டு விட்டுருவாங்க. அது படப்படன்னு வெடிக்கும். அதுக்கு பிறகு அதை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருது, அந்த பட்டிக்குள்ளே அழைச்சிட்டு வர்றதுக்கு முன்னால் ஒரு உலக்கையை போடுவாங்க. நகரத்தில் கிரகப்பிரவேசம் செய்கிறோம்ல, அன்றைக்கி பசுமாடும் கண்ணும் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்களே, ஒரு உலக்கையை போட்டு தான் தாண்ட சொல்லுவாங்க. உலக்கை என்பது ஒரு மரம். இந்த மரத்திற்கு தீவினைகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இது நல்வினை எது, இந்த பசுமாடும் கண்ணும் அல்லது காளை எதுவாக இருந்தாலும் அந்த உலக்கையை தாண்டிட்டு வந்துட்டா அதோட எல்லா கெடுதல்லாம் அங்கே நின்றுடும், உள்ள நல்லது தான் வரும். ஏன்னா மாடுகளுக்கெல்லாம் நோய் வந்துட்டா ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, உழவன் ரொம்ப கஷ்டப்படுவான் இல்லையா. ஆக மொத்தம் ஒரு உலக்கையை போட்டு தாண்டி வந்துட்டு இங்கே அந்த பட்டியை சுற்றி கும்பிடுவாங்க. அந்த எச்சத்தண்ணி தெளிக்கிறதுக்கு அப்படி பறப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது ஒரு மாட்டுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. எடா வேலா அப்படின்னு கூப்பிட்டாக்கா அதுக்கு என்ன புரியுமோ தெரியல, அன்போடு திரும்பி பார்க்கும். நாம் எவ்வளவு அன்பை ஒரு மிருகத்துக்கிட்ட செலுத்துகிறோமோ
அது திருப்பி கொடுக்குங்கிறாங்க. நம்ம அதுக்காக வந்து காட்டு விலங்குகள்கிட்டலாம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம வச்சு வளர்க்குற காளை மாடெல்லாம் இந்த உழவெல்லாம் அவ்வளவு பெருமையாக வீட்டு பிள்ளைகளை போல கொண்டாடுவாங்க. இதெல்லாம் நம்ம போய் அங்கே போய் பார்க்கணும். வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் பார்த்தா போகாது. அது மாடுபிடி. இந்த மாடுபிடி முதல்ல யார் மாடு பிடிச்சாங்க தெரியுமா? வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர் தான். அதனால தான் இந்த பசங்கள்லாம், இந்த இளம் வயசு பசங்கள்லாம் என்ன தெரியுமா பாடுவாங்க? பெய்யா மழை பொழிய வேணும் ஆயம்பெருமாளே, அம்புட்டுக்கு தண்ணி வரணும் ஆயம்பெருமாளே, எல்லாத்துக்கும் கேட்பான் மாறி பொழிய வேணும் ஆயம்பெருமாளே, மக்கா மகிழணும் ஆயம்பெருமாளே. ஆயன் பெருமாளே அப்படிங்கிறது கிருஷ்ணர். அதனால மழை பெய்யறதுக்கும் நீ தான், மாடு பார்த்துக்கிறதுக்கும் நீ தான், பட்டி பார்த்துக்கிறதுக்கும் நீ தான் அப்படிங்கிறதுக்காக அவனை கிருஷ்ணனை கும்பிடுவாங்க. இது எப்படி, அவர் எப்படி முதல்ல ஜல்லிக்கட்டு வீரர் யாரு அப்படின்னு கேட்டாக்கா, கம்சனுக்கு தங்கச்சி தேவகி. தேவகி பெத்த பிள்ளைய யசோதை எடுத்து வளர்க்குறான். யசோதைக்கு ஒரு தம்பி, அவன் பேர் கும்பகன்னு பேர். அவனோட மகள் பேர் நப்பின்னை. அவன் என்ன சொல்லிட்டான், இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருமே அந்த மாதிரி, அஞ்சாத என் சிங்கம் என் காளை, நான் வச்சிருக்கிற இந்த 7 காளை மாட்டை எவன் அடக்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணு. என்னைக்கு கல்யாணம் ஆகுறது? 7 ஒரு காளை மாட்டை அடக்கிறதே கஷ்டம். 7 காளை மாடுகளையும் எவன் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் என் பெண் அப்படின்ன பொழுது அதை கண்ணன் செய்தான். 7 காளை மாடுகளையும் அடக்கினதுனால அவருடைய மனைவி பெயர் நப்பின்னை. இதையே வந்து வட இந்தியாவில் நான் சொன்ன போது, நப்பின்னையா, கிருஷ்ணருக்கு 8 மனைவியர், ஆனால் அதில் நப்பின்னை இல்லையேன்னாங்க. நக்னஜித் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க, அந்த நக்னஜித் அப்படிங்கிறது தான் எங்களோட நப்பின்னை அப்படின்னு சொன்ன பிறகு ஓஹோ அப்படின்னாங்க. முதல்ல ஏறு தழுவுதல்னு பேர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு. ஏறு தழுவுதல், இந்த காளை மாடுகளை கழுத்தை பிடிச்சி அதுகளை அடக்கிறதுனால ஏறு தழுவுதல். 7 காளைகளை அடக்கிய எங்கள் கண்ணபிரானே ஆயனே மழை பொழிய வேணும், பெய்யுமாலம்மா பெய்யுமாலோ, ஆயம்பேருமாளை பெய்யுமாலோ. நாங்க பாடுற பாட்டெல்லாம் என்ன கேட்டால் இதெல்லாம் பதிவு செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இப்படி கூடவா ஒரு வீட்டில் இருக்கிற வளர்க்குற காளையை இப்படி கொண்டாடி இருக்காங்கன்னு தெரிய வேண்டாமா? தெரியணும். தெரியுதோ இல்லையோ, ஒரு 200 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஏறு தழுவுதல் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமே. ஆக மொத்தம் உங்களுடைய ஒவ்வொருடைய பங்கும் என்ன தெரியுமா? அவங்களுக்குன்னு ஒரு பூர்வீகம், ஒரு கிராமம் இருக்கும்ல, அந்த கிராமத்தில் விவசாயம் நடக்கும்ல, அங்கே இருக்கிற விவசாயி வீட்டில் காளை மாடெல்லாம் இருக்கும்ல, ஒரு தரம் போய் பார்த்துட்டு, அப்பா இந்த தடவை மாட்டு பொங்கலுக்கு இந்தா என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிக்கிறேன், இந்தா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த மாடுகளுக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லாமல் நல்லா கொண்டாடுங்க அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். எங்கேயோ போய் நீங்கள் காணிக்கை செலுத்துவதை விட இந்த உழவனுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்தினால் அது உங்கள் 7 தலைமுறையும் காப்பாற்றும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒருவேளை விளையாட்டாக இருக்கலாம், பட் அது உண்மை. எந்த வீட்டில் விவசாயியும், அதாவது ஒரு வீட்டுக்கும் ஒரு பண்ணைன்னு இருக்கும், பண்ணையில் விவசாயிகள் இருப்பாங்க. எந்த ஒரு விவசாயியை போற்றுகிறோமோ அவனுடைய ஆசைகளும் அவனுடைய மனம் மகிழ்ந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். நாடு செழிக்கும், நல்ல மழை பொழியும், நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ நீங்களும் என்ன சொல்லணும்? பொங்கலோ பொங்கல், பால்பான பொங்க, பட்டி பெருக, பார்த்த கண்ணு வெடிக்க, நோவு நொடி எல்லாம் தெருவோட போக, பொங்கலோ பொங்கல். உங்களுக்காகவே கிராமத்து பக்கம் போய் பொங்கல் போது பாடுற பாட்டெல்லாம் நான் சேகரிச்சுக்கிட்டு வந்து உங்களுக்காக பாடி காட்டுறேன். நீங்கள் கேளுங்க, இதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் இனிமே அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரி கிராமத்தில் போய் அவன் பாடுற பாட்டெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்து கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம். உங்களெல்லாம் நேரம் இல்லைம்பிங்க. என்கிட்ட நேரம் இருந்ததுனால இதை நான் எனக்கு உழவனுக்கும் அவன் வணங்குகின்ற அந்த மாட்டுக்கும் ஒரு காணிக்கையாக தான் இந்த பாட்டெல்லாம் நான் பாடுறேன். கேளுங்க. அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு தாத்தாமார்கள்லாம் பேரங்களுக்கெல்லாம் இந்த பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அடுத்த தலைமுறை பாடணும்னுட்டு. பொன்னால கலப்பகளை எடுத்து வா தேவேந்திரா, பொன்னால கருவத்தடி எடுத்து வா தேவேந்திரா, பொன்னால நுகத்தடியும் எடுத்து வா தேவேந்திரா, பொன்னால பிரிக்கயிறு எடுத்து வா தேவேந்திரா,
பொன்னால கூடைகளும் எடுத்து வா தேவேந்திரா, பொன்னான மாடுகளை ஓட்டி வா தேவேந்திரா, அன்னச்சம்பா அழகு சம்பா எடுத்து வா தேவேந்திரா, சின்ன சம்பா சீரகச்சம்பா எடுத்து வா தேவேந்திரா, முத்துச்சம்பா மிளகு சம்பா எடுத்து வா தேவேந்திரா, ஆனை கட்டி சேரு கலக்கி அன்ன சம்பா நாத்து மிட்டு, குதிரை கட்டி சேரு கலக்கி கொத்து சம்பா நாத்து மிட்டு, வெள்ளிங்கிரி சோங்கிலே விதம் விதமா நெல்லு விளைப்போம், வெள்ளிங்கிரி சோங்கிலே விதம் விதமா நெல்லு விளைப்போம், விதம் விதமா நெல்லு விளைப்போம். அவன் இந்த நெல்லெல்லாம் தர்மம் செய்வானா, அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. தங்க வெள்ளம் கையில் எடுத்து தாசருக்கு பிச்சையிடு, பொண்ணு வெள்ளம் கையில் எடுத்து பூசாரிக்கு பிச்சையிடு, முச்சியில நெல்லெடுத்து முடவனுக்கு பிச்சையிடு, மச்சிலேயும் குச்சியிலேயும் மிச்ச நெல்ல கொட்டி வைடி, போடுங்கடி பெண்டுகளே பொன்னாலே ஒரு கொலவை, எடுங்களடி பெண்டுகளே எல்லாரும் ஒரு கொலவை, தேவேந்திர பெண்டுகளே சேர்ந்து கொலவை எடுங்களே, சேர்ந்து கொலவை எடுங்களே தேவேந்திர பெண்டுகளே. ஊ